இசை மேதை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனுக்கு தமிழ் திரைப்பட இசை கலைஞர்கள் ஒன்று கூடி நினைவஞ்சலி செலுத்தினர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். மறைந்த இசையமைப்பாளர் MS விஸ்வநாதனின் நினைவு அஞ்சலி கூட்டம் தமிழ்நாடு இசை கலைஞர்கள் சங்கம் சார்பில் நடந்தது. சென்னை வடபழனி NSK சாலையில் உள்ள திரைப்பட இசை கலைஞர்கள் சங்க கலையரங்கத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது. MS விஸ்வநாதனின் உருவப்படத்தை இசைஞானி இளையராஜா திறந்து வைத்தார். எங்களது ஆசான், எங்களது இசை கடவுள் MS விஸ்வநாதன் அவர்களது உருவப்படத்தை எங்களது யூனியனில் திறக்கிறோம். எங்கள் வாழ்வில் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மியூசிஷியன்ஸுக்கும் ஒரு வாத்தியாராக குருவாக இருந்து எப்படி வாசிக்கணும், எப்படி அரேஞ்ச் பண்ணணும், எப்படி பாடணும், எந்த சிச்சுவேஷனுக்கு என்ன மாதிரி பாட்டு போடணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்த ஆசான். அண்ணன் அவர்களை பற்றி பேசுவதற்கு ஒரு அருகதை வேண்டும். அந்த அருகதை என்றால் என்ன? யோகியதை. யோகியதை என்றால் என்ன? ஒரு தாய் அம்மா என்று அழைப்பதற்கு குழந்தை அந்த தாய்க்கு மகனாகவோ மகளாகவோ பிறந்திருந்தால் ஒழிய அந்த தாயை அம்மா என்று கூப்பிடப்படுகிறது. அதுதான் அருகதை. இங்கே நான் அவர்களிடம் பணியாற்றினேன் என்பது எனக்கு ஒரு அருகதை. கவிஞர் முத்துலிங்கம், பெப்சி தலைவர் சிவா, இசையமைப்பாளர்கள் இமான், ஸ்ரீகாந்த் தேவா, வித்யாசாகர், GV பிரகாஷ், SS தமன், சந்தோஷ் நாராயணன், பாடகர்கள் SPB சரண், சைந்தவி, வாணி ஜெயராம், ஹரிஹரன், உன்னி கிருஷ்ணன் மற்றும் MS விஸ்வநாதன் குடும்பத்தினர் பங்கேற்றனர். நாங்கள் மறந்தாதானே நினைக்கிறதுக்கு, அவர் என்றும் மறப்பதற்கில்லை. அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இசையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சியில் நாங்களாம் வந்து ரொம்ப பெருமைப்படுறோம். நான் மட்டும் இல்லை, ரொம்ப இசையமைப்பாளர் வந்திருக்காங்க, இங்கே ரொம்ப மியூசிஷியன்ஸ் வந்திருக்காங்க, ரொம்ப சிங்கர்ஸ் வந்திருக்காங்க. இசை சங்கமமாக இருந்த இந்நிகழ்ச்சி முழுவதும் உணர்வு பூர்வமான ஒன்றாக இருந்தது என சொல்லலாம். ஷைலஜா பாலசுப்ரமணியன், News 7 தமிழ், சென்னை.